11:15 வாங்கணும். மார்க்கெட் வந்து எங்க போய் எண்ட் ஆகுது? வியாழக்கிழமை 2ஆம் தேதி 3:15 மணிக்கு ஃபிளாட் வந்து நமக்கு மார்க்கெட் அதோட முடிஞ்சது. ஸோ நமக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து ப்ராஃபிட் மேக்ஸிமம் இவ்வளோதான் சொல்லிடுச்சு. 3:15 போது உங்களுக்கு வியாழக்கிழமை வந்து மார்க்கெட் டெரிவேட்டிவ் செக்மெண்ட் எண்டு. கண்டிப்பாக நம்ம அடுத்த நாள் வரை வச்சிருக்க முடியாது. ஸோ அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து 2:15க்கே நம்ம வந்து என்ன பண்ணுவோம், நம்ம மார்க்கெட் மேக்ஸிமம் ப்ராஃபிட் ரீச் ஆனோடனே நான் வித்திருப்போம். அப்படி இல்லைன்னா 3:15க்கு ஒரு ஃபிளாட் வந்த உடனே ரெசிஸ்டன்ஸ் சொன்ன உடனே நம்ம அங்கே வித்திருப்போம். ஸோ மேக்ஸிமம் ப்ராஃபிட் எந்த கன்ஃபியூஷனும் இல்லாமல் நம்மளால புக் பண்ண முடிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ மேக்ஸிமம் ப்ராஃபிட் நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு நமக்கு எவ்வளோ விஷயங்கள் வந்து ஒத்துழைக்குது. ஒன்று, நம்மளோட ரியல் டைம் லேபிள், பை அண்ட் செல் லேபிள் ஒன்று. ஓகே. 2வது நம்மளோட ரியல் டைம் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் 2. 3வது நமக்கு ப்ராஃபிட்டோட ஆக்ஷன் ஓவர்பாட் பொசிஷனை தாண்டி மேலே போயிட்டு திரும்ப ஓவர்பாட் பொசிஷனே வந்து ரீச் பண்ணும்போது நாம அந்த இடத்துல தான் மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித்துடணும். பாருங்க, நான் கர்சர் வச்சிருக்கிற கரெக்டாக வச்சிருக்கிற இடத்துல பாருங்க, இந்த எல்லோ லைன் கட் ஆகி வெளியே வந்தோடனே அந்த இடத்துல பாருங்க, நான் வச்சிருக்கும் போது ரீச் ஆகிருக்குன்னு சொல்லி காட்டுற இடத்துல நேராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் பாருங்க. எக்ஸாக்டாக பாருங்க, அந்த கர்சர் வந்து பாருங்க அந்த லைன்லேயே ட்ராவல் ஆகி வருது பாருங்க. கரெக்டாக இந்த இடத்துல கட் பண்ணி வெளியே வந்தாச்சுங்கும் போது, எல்லோ லைனை கட் பண்ணி வெளியே வந்தாச்சுன்னு சொல்லும் போதே உங்களுக்கு வந்து ஒரு செல்லேபிள் வந்தாச்சு. ஸோ அந்த எல்லோ லைன் வந்து பர்பிள் லைனோட கட் ஆகிற இடத்துல கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட்டும் வந்து ரெசிஸ்டன்ஸ் கொடுத்தாச்சு. ஸோ இதுதான் மேக்ஸிமம் ப்ராஃபிட் அப்படிங்கிறது நமக்கு புக் ஆயிடுச்சு. ஓகேங்களா? சரி, இப்போ இந்த 6 ரூல் வந்து நம்ம வந்து 5 மினிட்ல அப்ளை பண்ணோம், சரி 1 ஹவர்ல அப்ளை பண்ணோம். ஸோ இதுதான் வந்து பேசிக். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து ஒரு ட்ரையல் பண்ணி பார்க்கறதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து நம்மளோட ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்கள் என்ன எதுன்னு தெரியாத பொசிஷன் ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம், ஓகே ரைட், நோ ப்ராப்ளம். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இப்போ நீங்கள் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியை ரீட் பண்ணி நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் எக்ஸ்கியூஸ் மீ 1 மினிட் ப்ளீஸ், சாரி டீம், எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு இம்பார்ட்டன்ட் மெசேஜ் வருது, அவங்களுக்கு ஆன்சர் பண்ணிடுறேன். Okay, team members, will continue. ஓகே, வில் கண்டினியூ. ஓகே, சரி. இப்போ மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து நம்ம வந்து எப்படி புக் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ 1 ஹவரில் நம்ம கன்ஃபர்மேஷன் பண்ணி அதை 5 மினிட்ல அந்த இடம் வந்து அந்த கரெக்டாக 11:15க்கு ஒரு பை நம்ம என்ட்ரி கொடுக்கலாமாங்கிறத நம்ம 5 போயிட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணி, அது டவுன் ட்ரெண்டாக இருந்தால் நம்ம ஒரு அப் ட்ரெண்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஏன்னா நம்ம அப் ட்ரெண்ட் காலை சூஸ் பண்ணியிருந்தோம்னு சொன்னால் அப் ட்ரெண்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணி அப் ட்ரெண்டில் ஒரு பை சிக்னல் வந்ததுக்கப்புறம் என்ட்ரி கொடுக்கணும். என்ட்ரி கொடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளோட 1 ஹவர் சார்ட்டுக்கு வந்துடுறோம். வந்துட்டு நம்ம அதில் மேக்ஸிமம் ப்ராஃபிட் எங்கே வருதோ அந்த இடத்துல நம்ம வந்து புக் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணுறோம். வெயிட் பண்ணி ப்ராஃபிட்டை புக் பண்ணுறோம். ஓகேங்களா? சரி, இப்போ இது வந்து நம்ம வந்து இந்த ஒரு 6 ரூலை நம்ம பயன்படுத்தி நம்ம ஒரு என்ட்ரி எடுக்கிறதுக்கு எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஒயிட் டு நேரட்டன், கேண்டில் ப்ரைஸ் ஃப்ளாட், கிரீன் அண்ட் ரெட்னா செல்லிங்கு, ரெட் அண்ட் க்ரீனா பையிங். ஸோ கிரீன் அண்ட் ரெட்னா நமக்கு எங்கே வரும், மார்க்கெட்டில் செல்லிங்கை நம்ம கண்டுபிடிக்கணும்னா இங்கே பாருங்க, கிரீன் அண்ட் ரெட் கேண்டில் இங்கே மேலே வரும். ஓகே, ஸோ மேலே வந்து நம்ம வந்து கிரீன் அண்ட் ரெட் கேண்டிலை பார்த்தா நம்ம எங்கே வந்து நம்ம மெஷர் பண்ணணும், அந்த கேண்டில் ப்ரைஸ் ஃப்ளாட்டுங்கிறத நம்ம எங்கே மெஷர் பண்ணணும், கிரீன் அண்ட் ரெட்னாலே நம்ம டாப்பில் வந்து பார்க்கணும், வந்து மட்டமாக இருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஓகே, அந்த சர்ஃபேஸ் வந்து கிரீன் அண்ட் ரெட் வந்து மட்டமாக இருக்கான்னு பார்க்கணும். ஓகே, இதே வந்து நம்ம ஒரு பை ட்ரெண்டாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், ரெட் அண்ட் கிரீன் கேண்டில் ஹைலைட் ஆகுதுன்னு சொன்னால் என்ன பண்ணணும், ஒரு பை ட்ரெண்ட் கண்டுபிடிக்க பாட்டம் வந்து ரெட் அண்ட் கிரீன் வந்து மட்டமாக இருக்கான்னு செக் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ரூல் ஒயிட் டு நேரட்டன், செகண்ட் கேண்டில் ப்ரைஸ் ஃப்ளாட்டு,
அதுக்கப்புறம் தேர்டு வந்து ட்ரேட் இண்டிகேட்டர் பாசிட்டிவ். நம்ம ஒரு அப் ட்ரெண்டை சூஸ் பண்ணுறோம்னு சொன்னோம்னா நம்ம வந்து ட்ரேட் இண்டிகேட்டர் வந்து நமக்கு கீழே இருக்கணும், ப்ராஃபிட் ஆக்ஷன் அந்த பர்பிள் லைன் மேலே இருக்கணும். ஸோ இது வந்து பாசிட்டிவ்னு சொல்லி நம்ம டிசிஷன் எடுக்கணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும். அதே வந்து நெக்ஸ்ட் ரூல் வந்து அப்ளை பண்ணும்போது ட்ரெண்ட் இண்டிகேட்டர் பாசிட்டிவ்ங்கும் போது அந்த இடத்துல வந்து ட்ரெண்ட் இண்டிகேட்டர் லைன் வந்து நம்ம ட்ரேட் இண்டிகேட்டரை விட மெதுவாக தான் வெளியே வரும். நம்ம சொல்லியிருக்கோம், ஏன்னா அது 120 செய்து ட்ரேட் இண்டிகேட்டர் 100% தான் வேலை செய்யுது. ஓகே, ஸோ அது கன்ஃபர்மேஷன் ஒரு கேண்டில் ஒரு 20% அதிகமான கன்ஃபர்மேஷன் எடுத்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து ஹைலைட் பண்ணும் கிளியரா. நீங்க வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹைலைட் பண்ணும் ட்ரெண்ட் இண்டிகேட்டர். ஸோ அது வர்றதுக்கு நமக்கு ஹைலைட் ஆகிறதுக்கு நமக்கு கொஞ்சம் காலதாமதமாகும். எது ட்ரேட் இண்டிகேட்டர்ல இருந்து அது. ஸோ இண்டிகேட்டர்லயும் நம்ம அந்த எல்லோ லைன் வந்து நமக்கு கிளியரா ஒரு வியூ கொடுக்கணும். ஓகே, நம்ம இதை வந்து அப் ட்ரெண்ட் தான் இருக்கு அப்படிங்கறத கிளியரா ஒரு வியூ கொடுக்கணும். அந்த வியூ கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்றோம், அடுத்த ரூல் ரெண்டுமே ஒரே டைரக்ஷன்ல தான் டிராவல் ஆகுதான்னு செக் பண்ணிக்கிங்க. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு பை லேபிள், அது சம்பந்தப்பட்ட இது அப் ட்ரெண்ட்னா அப் ட்ரெண்டுக்கு உண்டான லேபிள், டவுன் ட்ரெண்டுக்கு உண்டான லேபிள் இருக்கணும்னு சொல்லி அந்த ரூல் சொல்லுது. பார்க்கும்போது இங்க வந்து பை லேபிள் வந்தாச்சு. ஓகே, இப்போ அதுக்கு அடுத்த ஆக்ஷன் ரெண்டுமே ஒரே டைரக்ஷன் தான் டிராவல் பண்ணணும்னு சொல்லுது. ஆமா, ரெண்டு ஒரே டைரக்ஷன்ல தான் அப் ட்ரெண்ட்ல தான் டிராவல் பண்ணுது. அவ்வளவுதான். அப்போ இதை கன்ஃபர்மேஷன் பண்ணோடனே 11:15க்கு கன்ஃபர்மேஷன் பண்ணதை நாம 5 மினிட்ல போய் என்ட்ரி பண்ணலான்னு போகும்போது அங்க பார்த்தா அங்க 11:15க்கு ஒரு செல்லிங் போய்கிட்டு இருக்கு. 11:20க்கு ஒரு செல்லிங் வருது. செல்லிங் வந்து நமக்கு என்ன ஆகுது, மார்க்கெட் அது எப்போ பை லேபிள் வருதோ அது வரைக்கும் நம்ம பொறுமையா காத்திருக்கணும். அப்போ 11:15 11:20ல இருந்து நமக்கு எத்தனை 12 வரைக்கும் வந்து நமக்கு பை லேபிள் வரல, மார்க்கெட் டவுன்ல போகுது. அப்போ அந்த 3/4 மணி நேரம் பொறுமையா இருந்து நம்ம கரெக்டா அந்த 12 மணிக்கு பை லேபிள் வந்த உடனே என்ட்ரி கொடுத்துருவோம். ஓகே, இதுல குழப்பம் படக்கூடாது. ஏன்னா நம்ம பார்த்து நம்ம முடிவு பண்ணது 1 ஹவர் சார்ட்ல, நம்ம என்ட்ரி கொடுக்கறது 5 மினிட் சார்ட்ல. ஸோ 1 ஹவர் சார்ட் வந்து 5 மினிட் சார்ட்டை விட ரொம்ப ஸ்ட்ராங்கான சார்ட். ஸோ நம்ம 1 ஹவர் சார்ட் சொல்ற விஷயம் தான் நடக்கும். ஸோ அதைத்தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ நம்ம 12 மணிக்கு என்ட்ரி கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்றோம், மறுபடியும் 1 ஹவர் சார்ட்டுக்கு வந்துடுறோம். வந்துட்டு நம்ம 1 ஹவர் சார்ட்ல மேக்ஸிமம் ப்ராஃபிட் எது வரைக்கும் வரும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு என்ன பண்ணுது, நமக்கு அந்த கேண்டிலோட ஸ்டிக் பண்ணி அப்படியே நமக்கு மேலே கூட்டு போகுது. ப்ராஃபிட் வந்து இன்னும் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு, ஏன்னா அங்கே ஒரு பையிங் ப்ரெஷர் கிரியேட் ஆகுது. அதாவது ஓவர் பாட் பொசிஷனா பர்பிள் லைன் வந்து உடைக்கும் போது அதுதான் இல்லைங்களா, ஓவர் பாட்டுனே வச்சிருக்கோம் இல்லையா, அதிகப்படியான விலை. ஸோ அதிகப்படியான விலையை ரீச் பண்ணி மேலே போகுது பர்பிள் லைன் சொன்னால் இதுக்கு மேலே போகுமா போகாதான்னு நமக்கு தெரியாது. அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு ஹை பை ப்ரெஷருக்கு வரும். அந்த ஹை பை ப்ரெஷர் வருதுன்னா மார்க்கெட் மேலே போகும்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ அதே நேரத்தில் இங்கே நமக்கு ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணும், நம்ம கேண்டலோட ஸ்டிக் பண்ணி அது வான்னு சொல்லி கூப்பிட்டு போகும் மேலே. சரி, ஓகே, இன்னும் மார்க்கெட் போய்கிட்டு தான் இருக்கு மேலே, வாங்க தைரியமாக வாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ நமக்கு மார்க்கெட் இன்னும் எக்ஸ்டர்ன் ஆகுது, நமக்கு இன்னும் வந்து செல்லிங் பண்ணுறதுக்கு உண்டான கரெக்டான ஸ்பேஸ் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பாட் வரலன்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணலாம். கரெக்டாக என்ன ஆகும், அது மேலே கூட்டு போயிட்டு ஒரு ரெட் கேண்டில் கொடுத்து அந்த இடத்துல ஒரு ஃபிளாட் கொடுத்துருச்சு. ஃபிளாட் கொடுத்தாச்சு, மேக்ஸிமம் ப்ராஃபிட் இவ்வளவுதான், இதுக்கு மேல ப்ராஃபிட் போகாது. அப்படிங்கும்போது நீங்க இங்க பாத்தீங்கன்னா இந்த ப்ராஃபிட்டோட ஆக்ஷனோட க்ரோத்தும் ஸ்டாப் ஆயிரும். இந்த ப்ராஃபிட்டோட ஆக்ஷனோட க்ரோத் என்ன ஆகுது, அப்படியே கீழே சரிஞ்சிருது. அந்த ரெட் கேண்டில் வந்த உடனே என்ன ஆகுது, அந்த மேக்ஸிமம்ல இருந்து சரிஞ்சிருது. அப்போ இதுக்கு மேல இனி ப்ராஃபிட்டோட ஆக்ஷன் கிடையாது. ஓகே, ஸோ அந்த இடத்துல கரெக்டா எக்ஸாக்டா பார்க்கும்போது உங்களுக்கு எல்லோ லைன் வந்து நம்ம ப்ராஃபிட்டோட ஆக்ஷனை இன்டர்செக்ட் பண்ணி வெளியே வரும். அதே நேரத்துல நமக்கு இங்க ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒரு ஃபிளாட்டும் கொடுத்துருச்சு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்த 1 மணி நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு செல் லேபிளும் ஹைலைட் ஆயிடுச்சு. அப்ப என்ன சொல்லுது, இப்ப செல்லிங் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, டக்குன்னு வித்துருங்க, இதுக்கு மேல ப்ராஃபிட் கிடையாது அப்படின்னு சொல்லி நமக்கு உறுதியா நமக்கு 3 விஷயங்கள் வந்து நமக்கு இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸும், நமக்கு இந்த ப்ராஃபிட் ஆக்ஷனோட ஓவர் பாட் பொசிஷனுக்கு மேல அந்த பர்பிள் லைன் வந்து நமக்கு மறுபடியும் அது ரிட்டர்ன் திரும்புற அந்த இடம். ஓகே, அதுக்கப்புறம் ஒரு லேபிள் ரியல் டைம் பை அண்ட் செல் லேபிள், ட்ரேட் இண்டிகேட்டரோட ரியல் டைம் பை அண்ட் செல் லேபிள் ஹைலைட் ஆன அந்த இடமும் 3மே சேர்ந்து ஒரு விஷயத்த தெளிவா நமக்கு சொல்லிடுச்சு, இதுக்கு மேல ப்ராஃபிட் கிடையாது, வித்துருங்க அப்படின்னு சொல்லி. அப்போ நம்ம ப்ராஃபிட் மேக்ஸிமம் நம்ம எடுத்துட்டோம், வித்துட்டோம். ஸோ அப்போ அங்க நமக்கு ஒரு 500 பாயிண்ட் கிடைக்குது. நம்மளோட மினிமம் ப்ராஃபிட்டோட ப்ராமிஸ் வந்து மினிமம் 10 பாயிண்ட்ஸ் நம்ம ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம். ஆனா நீங்க யூட்டிலைஸ் பண்ணது ஒரு ட்ரேடில் நீங்க 2 நாள், அதாவது முதல் நாள் 1ஆம் தேதி நீங்க ஒரு 12 மணிக்கு வாங்கி வச்ச மார்க்கெட்டு 1 ஹவர் சார்ட்டை ஃபாலோ பண்ணி வெயிட் பண்ணும்போது 2ஆம் தேதி 3 மணிங்கும் போது 3:15 ஒரு 2:15 போது நீங்க வந்து வித்துடலாம். 2:15 3:15 போது நமக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்தாச்சு. ஏன்னா இன்னைக்கு வியாழக்கிழமை மார்க்கெட் டெரிவேட்டிவ் செக்மெண்ட் எண்டு. ஸோ அதுக்கு மேலே வச்சிருக்க மாட்டோம். ஸோ அப்போ மார்க்கெட்டை நம்ம க்ளோஸ் பண்ணும்போது நமக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட்டை நம்ம ஏர்ன் பண்ணிட்டோம். ஓகேங்களா, ஸோ அப்போ இப்போ ஃபர்ஸ்ட் பேசிக்கா நீங்க என்ன பண்ண வேண்டியது இருக்கு, இந்த 6 ரூலை அப்ளை பண்ணி எப்படி ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஓகே,
ஸோ இதுக்கப்புறம் எக்ஸாக்டா நம்ம மேக்சிமம் ப்ராஃபிட்டை எடுக்கிறது எப்படி, ரெண்டாவது நம்மளோட மேக்சிமம் ப்ராஃபிட்டை நம்ம எடுக்கிறோம்னு சொன்னா அதுக்கு நமக்கு எந்த ஒரு விஷயம் வந்து நமக்கு கை கூட நம்ம எப்பவுமே வந்து சப்போர்ட்டா ஒரு விஷயம். ஓகே, ஸோ இப்போ ஆறு ரூல் அப்ளை பண்ணி நீங்க ஒரு ட்ரெண்ட்ல வந்து ஒரு பை ட்ரெண்டோ செல் ட்ரெண்டோ நீங்க கன்ஃபர்மேஷன் பண்ணி நீங்க என்ட்ரி கொடுக்குறீங்கன்னு சொன்னா அது கரெக்டா நீங்க கன்ஃபார்ம் பண்றது கரெக்டா இருக்கும். சரிங்களா, அதோட ஆக்ஷன் வந்து நிச்சயமா நமக்கு ப்ராஃபிட் கொடுக்கும். ஸோ மினிமம் ப்ராமிஸ் வந்து 10 பாயிண்ட்ஸ்ன்னு சொன்னா நீங்க ஒரு 20 பாயிண்ட் 30 பாயிண்ட் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதுக்கப்புறம் நீங்க மேக்ஸிமம் பாயிண்ட் ஒரு 100 பாயிண்ட் போயிருக்கு, 100 பாயிண்ட்டுமே கிராப் பண்ணணும், மேக்ஸிமம் 90 பாயிண்ட் நான் எடுக்கணும் அப்படிங்கிற வருவோம். சரிங்களா, ஸோ அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ஃப்ரேம் வச்சு எப்படி நம்ம வந்து கால்குலேஷன் பண்ணணும்னு சொல்லி போட்டிருக்கோம். ஹவு ஓகே, ஸோ அதான் நான் இப்போ சொன்ன விஷயம் தான். ஆல்வேஸ் டேக் எ டிசிஷன் ஆன் கம்பேரிங் 1 hour ஃப்ரேம் பை அண்ட் செல் சிக்னல் வித் 5 minute சார்ட். வந்து எப்பவுமே 5 minute சார்ட் கூட கம்பேர் பண்ணி அந்த 1 hour சார்ட்டோட டிசிஷனை தான் நம்ம வந்து 5 minute சார்ட்ல அப்ளை பண்ணுவோம். ஸோ 1 hour சார்ட்ல வந்து ஒரு செல் தான் கன்ஃபார்ம் அப்ளை பண்ணி நம்ம செல்லிங் கால் தான் எடுக்கணும். ஓகே, டவுன் எடுக்கணும். அதே ஒரு பை கால்னு சொல்லி வந்துச்சுன்னா நம்ம பை காலுக்கு பை லேபிள் வெயிட் பண்ணி 5 minute ஒரு ஓகேங்களா. சரி, இப்போ 1 சார்ட் வந்து ஒரு நம்ம பார்த்தலாம். ஒருவேளை பை கொடுத்துருச்சு, 1 hour சார்ட் பை கொடுத்துருச்சுன்னு சொன்னா 5 minute சார்ட்ல செக் பண்ணும்போது செல்லிங்ல பண்ணணும், அதோட ஆப்போசிட் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்குன்னு சொன்னா அந்த 1 hour சார்ட்டோட ரிசல்ட் படி வர்றதுக்காக நம்ம 5 minute சார்ட்ல வெயிட் பண்ணணும். அதுதான் வந்து செகண்ட் chart given buy or sell signal, and in 5 minute chart if it in opposite trend to 1 hour chart then wait for getting both the chart in same trend. ஓகே, அப்போ 1 hour சார்ட்ல ஒரு பை கால்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா அதே பை வர்றது வரைக்கும் நம்ம 5 minute சார்ட்ல வெயிட் பண்ணி செல்லிங்ல போயிட்டு இருந்து அதை வெயிட் பண்ணி நம்ம ஹைலைட் ஆனோன்னு இது என்ட்ரி கொடுத்துட்டு மறுபடியும் 1 hour சார்ட்டோட ப்ராஃபிட்ல நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம், மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக் பண்ண கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் என்ன சொல்றது, 1 hour highlighting same signal at the same time then this one is a strong signal for entry. இது என்னன்னா இப்போ நீங்க வந்து மார்க்கெட்ல பாக்குறீங்க, வந்து என்ன பாக்குறீங்க, நீங்க வந்து 9:15 மணிக்கு 3ஆம் தேதி 9:15 மணிக்கு என்ன வந்திருக்கு, ஒரு செல்லிங் வந்திருக்கு. 3ஆம் தேதி 9:15 மணிக்கு ஒரு மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் சொல்லி கட்டிடுச்சு 1 hour சார்ட்ல. ஓகே, அப்படியே ஒரு 5 minute சார்ட்டை கிளிக் பண்றோம். கிளிக் பண்ணிட்டு அதே 3ஆம் தேதிக்கு நம்ம போய் பார்க்கலாம். சரிங்களா, நாம பாக்குறோம் 3ஆம் தேதி பார்க்கும்போது இங்க 9:15 இங்க பை லேபிள் செல் லேபிள் வரல. ஆனா சில இடத்துல என்ன நடந்திருக்குன்னு சொன்னா ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். 30ஆம் தேதி லேட்டஸ்டா பார்க்கலாம். வந்து ரொம்ப பின்னாடி இருக்கு. ஓகே, எக்ஸாக்டா அந்த கிடைக்கல. ஆனா சில நேரத்துல என்ன நடக்கும்னா உங்களுக்கு கிடைக்கும், அந்த மாதிரி சாம்பிள்ஸ் கிடைக்கும். ஓகே, என்ன நடக்கும்னா 1 hour சார்ட்ல மார்க்கெட்டுக்கு ஒரு செல்லிங் ட்ரெண்ட் கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. மார்க்கெட் வந்து செல்லிங் ட்ரெண்ட் வந்து 9:15க்கு வந்து ஒரு 1 hour சார்ட்ல கொடுக்குதுன்னு சொன்னா அதே செல்லிங் வந்து அதே டயத்துல சார்ட்ல பார்க்கும்போதும் இதே இடத்துல 9:15 மணிக்கு 3ஆம் தேதி பாக்குறீங்கன்னு சொன்னா அந்த இடத்துல வந்து ஒரு செல்லிங் ட்ரெண்ட் செல்லிங் லேபிள் ஹைலைட் ஆகும். அப்போ 5 நிமிஷத்துக்கு ஒரே நேரத்துல வந்து ஒரே லேபிள் வந்துதுன்னு சொன்னா அது வந்து ஸ்ட்ராங்கான என்ட்ரி. ஓகே, ஸோ அது பை ட்ரெண்டா இருந்தாலும் சரி செல் ட்ரெண்டா இருந்தாலும் 1 hour சார்ட்ல என்ன இருக்கோ ஒரு பை லேபிளோ செல்லுபிளோ ஹைலைட் ஆன அதே டயத்துல நமக்கு 5 மினிட்ல ஹைலைட் ஆகுதுன்னு சொன்னா அது ஒரு ஸ்ட்ராங்கான என்ட்ரி. உடனடியாக நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாங்கிறது. சரிங்களா,
அந்த மாதிரி சில நேரத்துல நடக்கும். எப்பயுமே நடக்காது. ஆனா சில நேரத்துல நடக்கும். நடக்கிறத நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி. ஆ இப்போ என்ன சொல்லுதுன்னா, இன்னொன்னு பார்க்குறீங்க. இங்க என்ன வருதுன்னா, இஃப் த பை ஆர் செல் சிக்னல் கம்ஸ் அண்டர் த எக்ஸாக்ட் ஃபிளாட் கேண்டில் ஆஃப் போத் 100% ஸ்ட்ராங். ஓகே. அப்படி இல்லன்னு சொன்னா, நெக்ஸ்ட் கேண்டிலுக்கு வந்ததுன்னு சொன்னா 80%, அதுக்கு அடுத்த கேண்டிலுக்கு வந்தா 60%. ஓகே. சொன்னா, இப்போ நீங்க இங்க பார்க்குறீங்க. இப்ப நம்ம வந்து இங்க என்ன பார்க்குறோம்? இப்போ இங்க 2 எக்ஸாம்பிள் இருக்கு. ஓகே, ரைட். இப்போ இங்க வந்து ஒரு பை என்ட்ரி வந்துச்சுன்னு நீங்க பார்க்குறீங்க. ஒரு பை என்ட்ரி வந்தது எங்க வந்திருக்கு? எக்ஸாக்ட்டா கேண்டில் பிரைஸ் வந்து எங்க ஃபிளாட் ஆகுதோ, கேண்டில் பிரைஸ் ரெட் அண்ட் கிரீன் இடத்துல நம்ம ஒரு பை ட்ரெண்ட கண்டுபிடிக்கிற இடத்துல அந்த பை வந்து எக்ஸாக்ட்டா அந்த ஃபிளாட் பொசிஷன் வந்து காட்டுற இடத்துல நமக்கு அந்த கிரீன் கேண்டிலுக்கு கீழ ஒரு பை வந்தாச்சு. ஓகே. அப் ட்ரெண்டுக்கு கன்ஃபார்ம் பண்றதுக்கு கிரீன் கேண்டிலுக்கு கீழ ஒரு பை வந்து எக்ஸாக்ட்டா அந்த கேண்டில் பிரைஸ் ஃபிளாட்ல வரும்போது இது 100% ஆஃப் ப்ராஃபிட்ல இந்த ப்ராஃபிட்டோட ஷூரிட்டி. வந்து மேக்ஸிமம் ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு இது உறுதியான சிக்னல். ஓகே. ஸோ இப்போ 2வது எக்ஸாம்பிள் பாருங்க. அது என்ன சொல்லுச்சு? இது வந்து 100% சொல்லுச்சா? 2வது எக்ஸாம்பிளுக்கு 80% கேண்டில் பிரைஸ் ஃபிளாட்டா வந்த இடத்துல ஒரு செல்லிங் அந்த ரெட் கேண்டிலுக்கு மேல செல்லிங் வராம, அதுக்கு அடுத்த கேண்டில்ல ஒரு செல்லிங் வருதுன்னு சொன்னா 80% கன்ஃபர்மேஷன். ஸோ அதுல நமக்கு ப்ராஃபிட் வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா, இத விட அது வந்து கொஞ்சம் குறைவா கிடைக்கும். ஓகே. சில நேரத்துல அது வந்து விதிகள் ஓகே. பட் நம்மளோட ஒரு பேசிக் பிரின்சிபல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எக்ஸாக்ட்டா நமக்கு அந்த ரெட் கேண்டில், கிரீன் கேண்டில் வந்து கிரீன் கேண்டில் கீழ ஒரு பை வரும்போது எக்ஸாக்ட் ஃபிளாட் வர இடத்துல வந்தா அது 100% ஸ்ட்ராங். ஓகே. அதே அந்த ஃபிளாட்ட தாண்டி அதுக்கு அடுத்த கேண்டில்ல நமக்கு ஒரு பையோ செல்லோ சிக்னல் 80% ஸ்ட்ராங். ஓகே. சில சமயத்துல என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நடக்கும். இப்போ இங்க பாருங்க. உதாரணத்துக்கு சொல்றேன். பார்த்தீங்கன்னா, இங்க என்ன ஆகுது? கேண்டில் பிரைஸ் ஃபிளாட் வந்த இடத்துலயும் வரல. அதுக்கு அடுத்து வந்த கேண்டிலும் வரல. அதுக்கு அடுத்த கேண்டில்ல வந்து நமக்கு என்ன ஆகுது? ஒரு செல் வருது. இது என்ன ஆகுதுன்னு சொன்னா, நம்மளோட ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா குறையும். ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் அதுலேருந்து இதுக்கு வர்றது டவுன் ஆகுறது குறையும். அப்ப அது ப்ராஃபிட் குடுத்து சொன்னா, கேண்டில் பிளஸ் ஃபிளாட் வந்த இடத்துல எக்ஸாக்ட்டா ஒரு பையோ செல்ல வந்த இடத்து வந்துருந்துச்சுன்னு சொன்னா, அந்த இடத்துல அது 100% ப்ராஃபிட் குடுத்ததுன்னு சொன்னா, குடுத்ததுன்னு சொன்னா, அதுக்கு அடுத்த பொசிஷன்ல கேண்டில்ல வந்து நமக்கு ஒரு பையர் லேபிள் ஹைலைட் ஆகும்போது, அது 80% குடுக்கும். அதுக்கு அடுத்த கேண்டில்ல வந்து நமக்கு ஹைலைட் ஆகுதுன்னு சொன்னா, அது வந்து 60% தான் லாபத்த குடுக்கும். சரிங்களா? ஸோ அப்போ நம்ம வந்து பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல நெறைய நேரம் நமக்கு ப்ராஃபிட் குடுக்கும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ஸோ அதுக்குள்ளேயே நமக்கு வந்து இந்த ப்ராஃபிட் சிக்னல்ஸ் வந்து நம்ம வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட் எவ்வளோ மேக்ஸிமம் போகும், எங்க நீங்க புக் பண்ணணும் அங்கங்கிறது நமக்கு அந்த அப்புறம் இந்த பை லேபிள், செல் லேபிள், ரியல் டைம் பை லேபிள், செல் லேபிள் அது பர்பிள் லைன். இந்த ப்ராஃபிட் ஆக்ஷன் அது அந்த 3 விஷயங்கள் நமக்கு வந்து உடனடியா காட்டிரும். ஸோ அந்த ப்ராஃபிட் எடுத்துட்டு நம்ம எக்ஸிட் பண்ணிருவோம். ஓகேங்களா? ஸோ உங்கள வந்து எப்பவுமே இது எல்லாமே வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து கைட் பண்ணி தான் கூட்டிட்டு போயிருக்கும். ஒரு செக்யூர் அண்ட் சேஃப் பண்ணி கூட்டிட்டு போகும். ஸோ இந்த 3 விஷயங்கள் வந்து அண்ணன் தம்பிங்க மாரி. ஒரு ரியல் டைம் பை அண்ட் செல் லேபிளும், அதே ரியல் டைம் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்டும், அப்புறம் இந்த ப்ராஃபிட் பொசிஷன் மேல போயிட்டு ரிட்டர்ன் வர்றதும், அதே மாரி ஓவர் சோல்ட் பொசிஷனுக்கு கீழ வந்துட்டு மேல ரிட்டர்ன் வர்றதும், அந்த ப்ராஃபிட் ஆக்ஷனுக்கு திரும்ப வந்து நிக்கணும். ஸோ இந்த 3 ஆக்ஷன்ல ஏதாவது ஹைலைட் பண்ணி நம்மளுடைய மேக்ஸிமம் ப்ராஃபிட்ட புக் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். கண்டிப்பா. சில இடத்துல 3 ஆக்ஷனுமே சேர்ந்து ஹெல்ப் பண்ணும். சில இடத்துல 2 ஆக்ஷன் சேர்ந்து ஹெல்ப் பண்ணும். அது உதவி செய்யாம, அது சொல்லாம ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது. உங்களுடைய மேக்ஸிமம் ப்ராஃபிட் இவ்வளோதான் அப்படிங்கிறது அது சொல்லி தான் தீரும். சரிங்களா? ஸோ டிஃபால்ட்டா ஓகேங்களா? சரி ரைட் ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இங்க பார்த்தோம். அததான் நான் இப்ப சொன்ன விஷயங்கள் இங்க வந்து ஹவ் டு புக் ப்ராஃபிட் யூசிங் ஜீப்ரா ட்ரெண்ட் இண்டிகேட்டர். ஸோ என்ன சொல்லியிருக்கு? வெயிட் ஃபார் த ரியல் டைம் பை ஆர் செல் லேபிள் விச் இஸ் ஹைலைட்டிங். ஓகே. ரியல் டைம் பை லேபிள் வந்ததுன்னா, ஒரு பை லேபிள்ல வாங்கி செல் லேபிள்ல நம்ம விக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இங்க பார்க்குறீங்க ஒரு பை லேபிள்ல வாங்கி ஒரு செல் லேபிள்ல விக்கிறோம் ஒரு ப்ராஃபிட். அதே ஒரு செல் லேபிள்ல டவுன் ட்ரெண்ட் வித்தாலும் ஒரு ப்ராஃபிட். ஓகே. ஸோ இது வந்து பாயிண்ட் டு பாயிண்ட் ப்ராஃபிட் தான். நம்ம மேக்ஸிமம் ப்ராஃபிட்ட வந்து ஏர்ன் பண்றதுக்காக தான் கிளாஸே நம்ம வந்து கண்டக்ட் சிம்பிளா வந்து இத க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு அப் ட்ரெண்ட் ஒரு பை ட்ரெண்ட்னா ஒரு எல்லோ லைன் கீழ வந்து ஒரு கேண்டில் மேல வருது. அந்த அக்வா ப்ளூ லைன் மேல வந்துச்சு அப்படி சொன்னா அப் ட்ரெண்ட். அதுல நீங்க வந்து
சிக்னல் வந்தாச்சுன்னா வாங்கி நீங்க வந்து ரெட் சிக்னல் ஒரு எல்லோ சரி ரெட் கலர் லேபிள் செல் லேபிள் வந்துச்சுன்னா வித்துருங்கன்னு சொன்னாலே நமக்கு ப்ராஃபிட் தான். அதே செல் லேபிள் வந்தா வித்துருங்க, அது வந்து டவுன் ட்ரெண்டுக்கு நம்ம எல்லோ லைன் வந்து நமக்கு இந்த பர்பிள் லைன் சரி அக்வா ப்ளூ லைனுக்கு மேல இருக்கணும், இது டவுன் ட்ரெண்டு, இதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணாலே ப்ராஃபிட் தான். நம்ம மேக்ஸிமம் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணணும்னு சொன்னா சில ரூல்ஸை நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஃபாலோ பண்ணணும். ஸோ அதுதான் கோர்ஸா நம்ம கண்டக்டே பண்றோம். ஓகே, ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் ஜியோட கிளைண்ட்ஸ் எல்லாருமே மேக்ஸிமம் பாயிண்ட்டை ரீச் பண்ணி ஒரு ஒரு சூப்பர் ஒரு பிராண்ட் நேம் வந்து நம்ம ஜீப்ரா ட்ரெய்னிங் ஸ்ட்ராட்டஜிக்கு கிரியேட் நம்ம இதை எக்ஸ்ட்ராவா நம்ம வந்து ஒரு நம்ம ஒரு என்ன சொல்றோம் எக்ஸ்ட்ராவா நம்ம வந்து அவுட்புட் எடுத்து நம்ம வந்து ஓகே உங்க எல்லாருக்கும் கிளைண்ட்டுக்கு எல்லாத்துக்கும் சொல்லி கொடுக்குறோம். சரிங்களா? ஓகே ஃபைன். இப்போ அதே மாதிரி அதான் சொல்லுது ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் ரியல் டைம் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி காட்டும் பாருங்க. லுக் ஃபார் த ரியல் டைம் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் which comes to pick the candle in the direction of the trend. அது வந்து என்ன பண்ணும், எந்த ட்ரெண்டுங்கிற டைரக்ஷனுக்கு நமக்கு அந்த ரெட் கேண்டில் வந்து கிளிக் பண்ணி அப்படியே மேலே கூட்டிட்டு போகும். கூட்டிட்டு போய் ஒரு இடத்துல எந்த இடத்துல போய் அந்த அப் ட்ரெண்ட் முடியுதோ அந்த இடத்துல ஒரு ஃபிளாட் கொடுக்கும். ஃபிளாட் ஒரு செல் லேபிள் ஹைலைட் ஆயிருக்கும். அதாவது சரி ஒரு செல்லிங் கேண்டில் அதாவது ரெட் கேண்டில் ஹைலைட் ஆயிருக்கும். அப் ட்ரெண்ட் வந்து க்ளோஸ் ஆகுதுன்னு சொன்னா அது ரெட் கேண்டில் சரிங்களா? ஸோ அப்போ இந்த ரெட் கேண்டில் வந்து ஹைலைட் ஆயிருக்கும். அந்த இடத்துல வந்து நமக்கு என்ன ஆகும், மார்க்கெட்டோட ப்ராஃபிட் வந்து எண்ட் ஆயிரும். ஓகே, ஸோ அப்போ நம்ம அங்கே க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ உதவி செய்யும். அதே மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல போகும்போது நமக்கு என்ன பண்ணும், சப்போர்ட் வந்து நமக்கு என்ன பண்ணும், நமக்கு அதே வேலையை ரெசிஸ்டன்ஸ் என்ன வேலை செஞ்சோ அதே மாதிரி அது வந்து அப்படியே கூட்டிட்டு போய் நமக்கு ஒரு ஃபிளாட் கொடுத்து நமக்கு அந்த இடத்துல மேக்ஸிமம் ப்ராஃபிட் முடிஞ்சதுன்னு சொல்லி அதுவும் நமக்கு ஹைலைட் பண்றதுக்கு நமக்கு அந்த ப்ராஃபிட்டை வந்து நம்ம என் பண்றதுக்கு எக்ஸிட் பண்றதுக்கு நம்ம அந்த ப்ராஃபிட் ஃபுல்லா கிராப் பண்றது. ஓகே, இந்த ரெண்டும் வந்து உதவி செய்யாத சில இடத்துல ஏதாவது ஒரு ரேர் கேஸ்ல இந்த மாதிரி வரும். லுக் ஃபார் த ஓவர்சோல்டு பொசிஷன் இஃப் த ப்ராஃபிட் ஆக்ஷன் தான் நான் சொன்னேன் உங்களுக்கு அந்த பர்பிள் லைன். ப்ராஃபிட் ஆக்ஷன்னா இந்த பர்பிள் லைன். ஓகேங்களா? ஸோ அந்த ப்ராஃபிட் ஆக்ஷன் வராத இடத்துல சில இடத்துல ப்ராஃபிட் ஆக்ஷன் வந்து நமக்கு ஓவர்பாட் பொசிஷன் மேல உடைச்சோ அல்லது ஓவர்சோல்ட் பொசிஷனை உடைச்சோ திரும்ப ரிட்டர்ன் அதே லைனுக்கு வந்து அந்த சொல்லுக்க வந்து டச் ஆகும்போது அதான் உங்களுக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட். நீங்க அதை கட் பண்ணிடணும். கட் பண்ணி வித்து நீங்க புக் பண்ணிடணும். அவ்வளவுதான். ஓகே, ஸோ இப்போ இந்த பர்பிள் லைனோட ஆக்ஷன்ஸ் வந்து நம்ம கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகே, ஏன்னா அது வந்து பெரிய சப்ஜெக்ட். இது வந்து ஒரு 2 நாள் 3 நாள் பிடிக்கும். ஏன்னா இந்த ப்ராப்பரா ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் சொன்னாலே இந்த ப்ராஃபிட் ஆக்ஷன் தான். இந்த ப்ராஃபிட் ஆக்ஷனுங்கிறது வந்து நமக்கு வேற எதுவுமே இல்லை. இந்த பர்பிள் லைன் வருது பார்த்தீங்கன்னா, இந்த பர்பிள் லைன் இன் 5 minute chart கன்ஃபார்மிங் பார்த்துருக்கோம் இல்லையா? இந்த இதை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பாருங்க. இதுதான் அந்த ப்ராஃபிட் ஆக்ஷன். இது நம்ம கிளாஸ்ல பார்க்கும்போது தான் உங்களுக்கு புரியும். ஸோ இது ஒரு பெரிய ஒரு டிஸ்கஷன் இருக்கு. ஏன்னா இதுல மொத்தம் ஒன்று இஃப் த ப்ரைஸ் ஆக்ஷன் ஷோஸ் ஹையர் அண்ட் ஹை த ப்ராஃபிட் ஆக்ஷன் ஷோஸ் ஈக்குவல் ஆர் லோ அப்படின்னா செல்லிங் ட்ரெண்டு. ஓகே, அதே இது த ப்ரைஸ் லோயர் இந்த ப்ராஃபிட் ஆக்ஷன் ஷோஸ் ஈக்குவல் ஆர் ஹைனா அதுவும் செல்லிங் ட்ரெண்டு. ஸோ இந்த ரெண்டு ரூலே தான் சேம் ரூலே தான் பை ட்ரெண்டுக்கும் வரும். அது இதை எப்படி நம்ம எந்த பண்ணி கண்டுபிடிக்கணும், அதை எங்கே வியூ பண்ணி கண்டுபிடிக்கணுங்கிறத நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம பார்க்கலாம். ஸோ கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது, நாளையிலேருந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ப்ளீஸ் நாளைக்கு எல்லாரும் தயவு செஞ்சு கரெக்டாக ஜாயின் பண்ணிடுங்க. 7:30க்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும் நாளையிலேருந்து. இன்னைக்கு 7 o'clock வந்து நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணியிருந்தோம். பட் நாளைக்கு வந்து 7:30லேருந்து கிளாஸ் ஸோ 7:30 to 9. ஓகே, 1.5 hours கிளாஸ் இருக்கும். ஸோ 1.5 hours அந்த கிளாஸ் வந்து ரொம்ப வேல்யூவாக இருக்கும். ஸோ நீங்கள் அதை மிஸ் பண்ணாதீங்க. ஸோ 7:30 பக்காவாக ரெடியாக இருங்க. நம்ம 7:30க்கு எக்ஸாக்டாக நம்ம கால் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் சொன்னால் நம்ம அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னன்னா கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ண முடியும். ஏன்னா 9 o'clock மேலே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நானும் வேலை கொஞ்சம் ஒர்க்குக்கு போய்கிட்டு இருக்கேன். ஸோ 9 o'clock மேலே நான் வந்து ஒர்க்குக்கு எனக்கும் லேட் ஆயிரும். ஸோ உங்களுக்கும் கிளாஸ் வந்து நான் அவசரமாக எல்லாம் எடுக்க முடியாது, கரெக்டாக தான் கிளாஸ் எடுக்க முடியும். ஸோ அதனால நீங்களும் அந்த கிளாஸ் மிஸ் பண்ணக்கூடாது. நம்ம வந்து கேரி நம்ம இந்த 10 daysக்குள்ள உங்களை வந்து ஒரு பக்காவாக ஒரு குவாலிஃபைடு பர்சனாக உருவாக்கி 5 நாள் டெஸ்ட் வச்சு உங்களை வந்து அந்த எக்ஸாமைன் இது பாசிபிலிட்டிக்கு 100% பாசிபிள். ஓகே, ஸோ இது எல்லா விஷயம் நீங்கள் கற்றுக்க முடியும். ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லை, சிம்பிள் மெத்தடில் தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஸோ ஸ்டார்ட் ஆகுது 7:30க்கு நீங்கள் எல்லாரும் கிளாஸ் அட்டன் பண்ணணும். 7:30 to 9. ஓகேங்களா?
So thank you very much for coming to attend the strategy profit booking utilization. ஓகே. ஸோ நாளையிலேருந்து நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நாளையிலேருந்து சரியா நீங்கள் 17 அதாவது 10 நாள் கிளாஸ் நாள் வந்து டெஸ்ட் இருக்கும். ஸோ அந்த எதையுமே மிஸ் பண்ணாதீங்க. கரெக்டாக வந்து நீங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணி கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா? ஓகே. சொல்லுங்க. யார் சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க போல இருக்கு. சொல்லுங்க ப்ளீஸ். சார் சொல்லுங்க சார். எது சொல்லணும்? சார் வசந்த் சார். சார் சாரி நான் மியூட்ல இருந்தேன். சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். கிளாஸ் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுங்க. சார் நீங்கள் இப்போ சொன்னபடி நெக்ஸ்ட் 5 days வந்து கிளாஸுங்களா சார்? ஹலோ, 10 days கிளாஸ் இருக்கும் சார் கண்டினியூஸா. நெக்ஸ்ட் 10 days 10 days கிளாஸ் இருக்கும் சார். நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகும் சார். ஓகே சார். ஓகே. தென் அடுத்தது வந்து ஜஸ்ட் நெக்ஸ்ட் 5 days வந்து டெஸ்ட் சொன்னீங்களா சார்? ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் த 10 days உங்களுக்கு வந்து 5 days வந்து ஒரு டெமோ ஆப் நாங்கள் உங்களுக்கு ஆல்ரெடி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வந்து இன்விடேஷன்லேயே வந்துருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃப்ரண்ட் பேஜ்னு சொல்லி டெமோ ஆப் இருக்கும். சரிங்களா? அந்த ஃப்ரண்ட் பேஜ் இந்த டெமோ ஆப் மூலியமா உங்களுக்கு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ நீங்கள் வந்து இப்போ இந்த லைவ் செஷன் நம்ம அட்டென்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா ட்ரேடிங் வியூன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கு சார். ட்ரேடிங் வியூ ஆப் இருக்கும். மொபைலில் வந்து நீங்கள் தயவு செஞ்சு இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. அது வந்து நமக்கு ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்கு. ட்ரேடிங் வியூ டிவின்னு இருக்கும். ஸோ அதை ஏன்னா நம்ம அந்த ட்ரேடிங் வியூவோட ஹெல்ப்ல தான் நம்மளோட சார்ட்டை வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். நம்ம சார்ட் வந்து அதில் தான் ஹைலைட் ஆகும். ஓகேங்களா? ஸோ நம்மளோட ஸ்ட்ராட்டஜி சார்ட் ஆகும். ஸோ அதனால ட்ரேடிங் வியூ அக்கௌண்ட்டை வந்து எல்லாரும் இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நமக்கு. நம்ம இதை வச்சு தான் நம்ம யூட்டிலைஸ் பண்ணவே போகிறோம் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி எல்லாமே. இதே வந்து நீங்க வெப்சைட் யூஸ் பண்றதா இருந்ததுனால ட்ரேடிங் வியூ அக்கௌண்ட்டை வந்து நீங்க என்ன பண்ணணும், ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கணும். பேசிக் அக்கௌண்ட் ரிஜிஸ்டர் பண்ணி லாகின்ல வச்சுக்கணும். லாக் அவுட் பண்ணக்கூடாது, லாகின்ல வச்சுக்கணும். வச்சிருக்கும் போது என்ன ஆகுன்னா உங்களுக்கு அதே ப்ரௌசர்ல நீங்க வந்து வெப்சைட் யூஸ் பண்றதா இருந்தா அதே ப்ரௌசர்ல நீங்க வந்து இன்னொரு விண்டோல நீங்க நம்மளோட சார்ட்டை ஓபன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக் ட்ரேடிங் வியூவோட சார்ட்ல உங்களுக்கு ஹைலைட் ஆகும். ஓகேங்களா சார்? ஓகே ஓகே சார். ஓகே சார். ஸோ டீம் மெம்பர்ஸ் எல்லாமே ட்ரேடிங் வியூ அக்கௌண்ட்டை வந்து இன்ஸ்டால் பண்ணி மொபைலில் ரிஜிஸ்டர் பண்ணி பேசிக் அக்கௌண்ட் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிங்க. நமக்கு போதும். சரிங்களா? அது மூலியமா நம்மளோட ஸ்ட்ராட்டஜி வந்து ஹைலைட் ஆகும். ஸோ அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கும் நம்மளோட லைவ் ட்ரேட் எடுக்கிறத யூட்டிலைஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நம்மளோட ஆப் பார்த்தீங்கன்னா ஆப்பில் வந்து நமக்கு வந்து ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். நீங்கள் இப்போ ட்ரையல் பீரியடில் இருக்கிறதுனால வந்து இந்த மார்க்கெட் அந்த கிரிப்டோ வந்து பேஜ் வந்து ஓப்பன் ஆகாமல் இருக்கலாம். உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியாமல் இருக்கலாம். ஸோ ட்ரையல் பீரியட் முடிஞ்ச உடனே நமக்கு ஆக்சஸ் வந்துடும். ஓகே, அது டிஃபால்ட். ஓகேங்களா? ஸோ அது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெப்சைட்டை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, வெப்சைட்டில் வந்து நீங்கள் வந்து அந்த லிங்க் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுறதுனால மொபைல்லையும் வியூ கிளியராக இருக்கும். அதே மாதிரி நீங்க சப்போஸ் லேப்டாப் யூஸ் பண்றீங்க அப்படின்னாலும் இல்லை பிசி யூஸ் பண்றீங்கன்னு சொன்னாலும் அதுக்கு உங்களுக்கு வியூ வந்து கிளியரா இருக்கும். சரிங்களா? ஸோ நாளையில இருந்து நம்ம வந்து கிளாஸ்ல மீட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ. சில இதுல வந்து நீங்க ஆக்சுவலா 1 or 2% வந்து நீங்க மற்றவங்களை ரெக்கமெண்ட் பண்ணிருந்தீங்க உங்களோட கொலீக்ஸ் எல்லாம். பட் ஐ டோன்ட் நோ வாட் இஸ் தி ரீசன் வந்து கிளாஸ் கண்டக்ட் பண்ணல. ஸோ மேபி அவங்க ஸ்டார்ட் பண்ணதா இருந்துச்சு. நம்ம கூட வந்து ஜாயின் பண்ணி கிளாஸ் வந்து அட்டெண்ட் பண்றாங்கன்னு சொன்னா அவங்கள நாளைக்கு வந்து ஜாயின் பண்ண சொல்லுங்க. இடையில வந்து பிரேக் எடுக்க கூடாது. 17 days வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் நீங்க லேர்ன் பண்ணிக்கக்கூடிய முக்கியமான தருணம். 10 நாள் நீங்க அது வந்து எந்த வித லேக் இல்லாம சாட்டர்டே சண்டே கிளாஸ் இருக்கும். ஏன்னா அது வந்து பிரேக் லேட்டா உங்களுக்கு வந்து என்னாலும் 10 days பின்னாடி மாதிரி ஆயிடும். ஸோ அந்த பிரேக் இல்லாம படிச்சா உங்களுக்கு கிளியரா ஒரு வியூ கிடைக்கும். டவுட் நிறைய அந்த டவுட்லாம் நீங்க எப்போ வந்தாலும் ஃபீல் ஃப்ரீ கேளுங்க. 100 தடவை 1000 தடவை கேட்டாலும் பதில் சொல்ல நாங்க தயாரா இருக்கோம். அவங்க வந்து ஒரு கால் நாங்க எல்லா விதத்துல தயாரா இருக்கோம். சரிங்களா? ஸோ என்னன்னா இதுல உங்களுக்கும் பெனிஃபிட் இருக்கு. இந்த பிசினஸ் அப்புறம் போச்சுன்னா எங்களுக்கும் பெனிஃபிட் இருக்கு. யூஸ் பண்ணி தான் நீங்க இதுல ஏர்ன் பண்ண போறீங்க. ஸோ எங்களுக்கு ரெண்ட் கிடைக்கும். ஸோ அதனால 2 பக்கமும் வந்து இது ப்ராஃபிட் ஆக்ஷன் தான். ஸோ அதனால நம்ம 2 பேருக்குமே இதுல ஒரு பெனிஃபிட் இருக்கு. வில் டூ த பெஸ்ட். ஓகே. ஸோ அதனால உங்களோட கொலீக்ஸ் யாராச்சும் விருப்பமா இருந்து மேபி ஏதாவது ரீசன்லாம் அங்கே அட்டன் பண்ண முடியாமல் இருக்கலாம். ஓகே. ஸோ அதனால அவங்களுக்கு சொல்லுலேருந்து கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மிஸ் பண்ணாமல் 10 days அட்டன் பண்ணாங்கன்னா 17 days கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் அவங்க வந்து ஒரு வேல்யூவான ஒரு பிஸ்னஸ் வந்து
ஸோ அவங்க வந்து எந்த மூமெண்ட்ல எந்த ஒரு ஸ்டேஜ்ல யாரையும் பிலீவ் பண்ணிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. நீங்க ஆக்சுவலா வந்து உங்களுக்கு இது வந்து நீங்க ரியலைஸ் பண்ணுவீங்க. நீங்க உங்களோட கொடுங்க. ஸோ அந்த ஒரு 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 சிச்சுவேஷன் வர்றதுக்கு நம்ம கொஞ்சம் ஹார்ட் பண்ணணும். கரெக்டாக கான்சன்ட்ரேட் பண்ணணும். வேற எதுவுமே இல்லை. ஈஸியாக சிம்பிளானது உங்களுக்கு நான் டீச் பண்ணுறேன். நான் டீச் பண்ணுற விதம் ஏதாவது உங்களுக்கு ஏதாச்சும் டஃப்பாக இருந்துச்சு, அந்த மாதிரி ஏதாவது சஜஷன் இருந்தாலும் ப்ளீஸ் ஃபீல் டு சொல்றது நீங்க சொல்றது வந்து ரொம்ப வேகம் இல்லை உங்க ஸ்பீச் வந்து கரெக்டாக புரியல இல்லை சொன்ன இன்ட்ரெஸ்ட் புரியல இல்லை அந்த மாதிரி எதுவாக சரி சஜஷன்ஸ் கொண்டு வாங்க நான் அதை கிளியர் பண்ணி உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி சொல்லி கொடுப்பேன். ஸோ thank you for having joined different family. We'll upside here. Okay, so much. நாளைக்கு class பண்ணலாம். Bye.